வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உருண்டை குழம்பு. இது வந்து நம்ம கடலை பருப்பு வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு பார்க்கலன்னா கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அந்த கடலை பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ஊறினா போதும். அடுத்து தேவையான பொருள்னால் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, அடுத்து கொஞ்சமாக புளியை வந்து நம்ம வீடியோவில் காட்டுற பார்த்திங்களா, இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா 2 வெங்காயம், தக்காளி, பூண்டு, அது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு. இதை நம்ம கையில் வச்சு நசுக்குனாலே அது வந்து நல்லா கையிலே நம்மளால் அதை உடைக்க முடியும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற வச்ச இந்த கடலைப்பருப்பை நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து தண்ணியே இருக்கக்கூடாது, சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு, நார்மல் ஸ்பூன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம குழம்புல நிறைய சேர்த்துக்கலாம். இது அந்த உருண்டையில் வரணும் இல்லையா, உப்பு ஏறணும், அதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாது, சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, நான் கையிலேயே உருண்டை பிடிச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு அது வந்து தண்ணியே இல்லாமல் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கொரகொரப்பாக இருக்குது. கையில் நம்ம உருண்டை பிடிச்சா இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம குழம்புல போடும் போது அது பிரியாது. நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப அது மாவு மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து குழம்புல போடும் போது பிரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்ப்பேன், அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை இதோட இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொரகொரப்பா, அந்த கடலைப்பருப்பு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள், இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள், உருண்டை பிடிச்சா இந்த அளவுக்கு நல்லா உருண்டையாக வரணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து ஒரு வாசனைக்காக சும்மா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுத்து பூண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உருண்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அது வந்து அந்த உருண்டைக்கான உப்பு, இது வந்து குழம்புக்கான உப்பு. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க 2த்துலேயுமே. இதில் ஒன்றுத்தில் அதிகமாகிடுச்சுனாலும் அப்புறம் வந்து சாப்பிட முடியாது. அதனால் உப்பு சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகாய்த்தூள், அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூளோட ரெசிப்பியும் நம்மளோட சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து
இப்போ நம்ம குழம்பு புளி தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டை, கடலைப்பருப்பு உருண்டை, அந்த உருண்டையை எடுத்து இதில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உருண்டை வந்து நீங்கள் செய்கிற உருண்டை பிடிச்சி அந்த அரைக்கிற பதத்தில் தான் இருக்குது. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து கரைஞ்சி போயிடும், உருண்டையாக நிற்காது. அதனால் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து உருட்டி வச்சுருக்க உருண்டையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா உருண்டை சேர்த்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். காய்கறி இல்லைன்னா கடலைப்பருப்பு இருந்தால் போதும், இந்த குழம்பு செஞ்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் ஊறணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான குழம்பு, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம உருண்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு அதை லைட்டாக மேலே இருக்க உருண்டை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட்டாக குழம்பு எடுத்து ஊற்றுங்க. கரண்டி போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உருண்டெல்லாம் பிச்சுட்டு வந்துடும், உதிர்ந்துடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஜென்ட்லாக இப்படி நல்லா சுற்றி விடுங்க. 2 சைட் பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி சுற்றி விட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். வெந்துடுச்சுன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா உருண்டை பாருங்கள், சூப்பராக உருண்டை நல்லா வெந்துடுச்சு சாஃப்டாக. நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கீழே ஹைப் இருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.